ஆபிரகாம், அகமதாபாத்தில் அந்த விமானம் வெடித்து சிதறுவதற்கு முன் விமானிகளின் அறையில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக அந்த விமான விபத்து தொடர்பான முதல் கட்ட விசாரணை அறிக்கைக்கு விமானிகள் சங்கம் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. அதில் அந்த விமானத்தின் 2 இன்ஜின்களும் விமானம் டேக் ஆஃப் ஆகும் போது அந்த எரிபொருள் சப்ளைக்கான அந்த ஃபியூவல் சுவிட்ச் ஆன் என்று இருப்பதற்கு பதிலாக ஆஃப் என்று இருந்தது என்றும், அப்போது விமானி அருகில் உள்ள விமானியிடம் ஏன் அந்த ஃபியூவல் டியூபை ஆஃப் செய்தா என்று கேட்பதாகவும், அதற்கு நான் அதை செய்யவில்லை என்று கூறுவதாகவும் அந்த விமானிகளுக்கிடையே காக்பிட்டில் நடைபெற்ற அந்த உரையாடல் ரெக்கார்டர் பதிவு அந்த முதல் கட்ட விசாரணை அறிக்கையில் வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்து குறித்து விமான விபத்துக்கான புலனாய்வு அமைப்பு AAIB விசாரணை நடத்தி இந்த முதல் கட்ட விசாரணை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இதில் இந்திய விமானப்படை அதிகாரிகள், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் அதிகாரிகள், அமெரிக்க தேசிய போக்குவரத்து, அந்த விமான போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்டோர் இந்த விமான விபத்துக்கான அந்த காரணங்களை, அந்த கடைசி நொடியில் என்ன நடந்தது, 30 வினாடிகளில் என்ன நடந்தது என்பது குறித்தும், விமானத்துக்குள் பதிவான அந்த காக்பிட் உரையாடல் குறித்தும் முதல் கட்ட அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதில் விமானிகள் அந்த ஃபியூவல் டியூபை அவர்கள் விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுது 2 என்ஜினுக்குமான எரிபொருள் சப்ளை டியூபை ஆஃப் செய்ததால், திடீரென ஆஃப் செய்ததாலும் அதனால் ஏற்பட்ட பழுதாலும் தான் இந்த விபத்து ஏற்பட்டது என்பது போல அந்த உரையாடல் துணி மற்றும் உரையாடல் பதிவு வெளியாகி இருந்தது அந்த முதல் கட்ட தகவல் அறிக்கையில். அதற்கு விமானிகள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. விமானிகள், அந்த பைலட் தொழில்நுட்பம் தெரியாத நபர்கள் வேண்டுமென்றே விமானிகளின் மேல் பழி சுமத்தும் வகையில் இந்த குற்றச்சாட்டை முதல் தகவல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள் என்றும், விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது ஒரு விமானி எப்படி ஃபியூவல் டியூபை கட் பண்ணுவார், அதை ஆஃப் செய்வார் என்ற கேள்வியையும் விமானிகள் எழுப்பியிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த விமான விபத்தில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த இந்த அகமதாபாத் விமான விபத்தில் விமானிகளின் காக்பிட் அறையில் நடந்த கடைசி கட்ட உரையாடல், அந்த மேடே என்ற அவர்களுடைய அந்த அபாய அறிவிப்பு, அதற்கு பதில் கிடைக்காத பொழுது மற்றும் விமானம் வெடித்து சிதறிய அந்த நிகழ்வு ஆகியவற்றின் மூலமாக அந்த முதல் கட்ட விசாரணை அறிக்கையில் மிகுந்த சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. விமானிகளை மட்டும் குற்றம் சாட்டுவது போல இந்த முதல் விசாரணை தகவல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது என்றும் அந்த விமானிகள் சங்கம் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இதனால் அகமதாபாத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பலியான அந்த துயரமான கோர விபத்திற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமா, விமானிகளின் அந்த ஹியூமன் எரர் காரணமா, அல்லது 2 இன்ஜின்களுமே செயல்படவில்லை விமானம் டேக் ஆஃப் ஆகும் போது ஆகிய பின்னர் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதா என்பது குறித்து அடுத்த கட்ட விசாரணை அறிக்கைகளில் தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். ஆபிரகாம்.